இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உன்னை இவ்ளோ கஷ்டப்படுத்தின பாவிங்க நாங்கதாம்மா. அந்த கடவுள் எங்களை மன்னிக்க மாட்டாரு. ஐயோ, இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க மாமா. இதுல உங்களோட தப்பு எதுவுமே இல்ல. இதெல்லாம் விதியோட விளையாட்டு, அவ்வளவுதான். அந்த விதி உன் வாழ்க்கையில இந்த அளவுக்கு அம்மா விளையாடணும்? உனக்கு இவ்வளவு சோதனையை ஏற்படுத்தணுமா? தனியா இத்தனை வருஷம் நீ எப்படிமா கடந்து வந்திருக்க? நான் தனியா இருந்தேன்னு யார் சொன்னா மாமா? மித்ராவோட பிரதிரூபத்துல தான் என் கூட ஒருத்தன் துணையா இருக்கான்ல. என்ன? மித்ராவோட பிரதிரூபமா? ஆமா மாமா, உங்க எல்லாரையும் விட்டுட்டு போற அந்த சமயத்துல மித்ராவோட பிரதிரூபம் என் வயித்துல வளர ஆரம்பிச்சது. அந்த பிரதிரூபம் தான் இப்ப உங்க பேரனா உங்க கண் முன்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கான். அப்படியா? அவன் எங்கம்மா இருக்கான் இப்போ? ஒரே ஒரு தடவை அவனை காட்டுமா? உங்களோட பேரு வேற யாரும் இல்ல மாமா, ஜுன்னு. என்னது? ஜுன்னு என்னோட பேரனா? மித்ராக்கும் உனக்கும் பிறந்த பையனா அவன்? அவனை நான் முதல் தடவை சந்திக்கும் போதே நினைச்சம்மா, அவனுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு பந்தம் இருக்குன்னு தோணுச்சு. அவனோட பேச்சும் அவனோட நடவடிக்கையும் மித்ரா சின்ன வயசுல எப்படி இருந்தானோ இப்போ ஜுன்னுவும் அதே மாதிரிதான் இருக்கான். உங்க அத்தை கூட இதே வார்த்தையை நிறைய தடவை என்கிட்ட சொல்லியிருக்கான். நீ திரும்பி வந்துட்டங்கிற சந்தோஷத்திலேயே நான் காத்துல மிதந்துட்டு இருக்கேம்மா. அப்படி இருக்கும்போது ஜுன்னு என் பேரன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த சந்தோஷத்தை என் இதயத்துல சுமக்க முடியல. நான் அர்ஜென்ட்டா இந்த விஷயத்தை உங்க அத்தை கிட்ட சொல்ல ஐயோ மாமா, வேண்டாம். அதுக்குள்ள இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. எதுக்கு லட்சுமி? என் முன்னாடி இருக்க லட்சியத்தை நான் போய் அடையணும்னாலும், என்னோட கடமைகளை நான் நிறைவேற்றணும்னாலும் இப்ப என்ன பத்தின உண்மை யாருக்கும் தெரியக்கூடாது மாமா. தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. ஆமாமா, நீ சொன்னது கூட உண்மைதான். சரி, ஓகேமா. இந்த சந்தோஷத்தை உங்க அத்தை கிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைச்சேன். ஆனா அதுக்கான நேரம் வர வரைக்கும் காத்துட்டு இருப்போம்மா. சரி, இப்போ நான் என் பேரனை மனசார கொஞ்சி ஒரு முத்தம் கொடுக்க போறேன்.